அச்சச்சோ, கரண்ட் போயிடுச்சு. மொட்டை மாடியில் வேற காய போட்ட துணி எடுக்கணும். பயமா இருக்கே. சரி போவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆத்தி, என்ன இத்தனை தான் இருக்கு? வெளியில போக பயமா இருக்கே. ஒரு சத கூட மிஞ்சாது போலையே. போயிடலாம், போய்த்தானே ஆகணும், வேற வழி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன டைம் ஆச்சு, இன்னும் காணும்? வாவா ஜென்சியா, டைம் ஆயிடுச்சு, கடைக்கு போலாம். வண்டி எடு. கடைக்கா? ஆமா. என்னது, நான் வண்டி ஓட்டணுமா? இப்போதான் நான் விழுந்து வந்துருச்சு வந்தேன். அச்சச்சோ, பயமா இருக்கே. வண்டியில போகும்போது ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன செய்ய? என்ன ஜென்சியா, என்னாச்சு? கையெல்லாம் வலிக்குது. நீ ஓட்டுறியா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதே. நான் தான் ஓட்டணுமா? ஏறு. என்ன ஜென்சியா, என்னாச்சு? இல்ல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு, அதனால தான். என்னது, பயப்படுறியா? ஜென்சியா, நம்மலாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க. ஏசப்பாவோட பிள்ளைங்க எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. பைபிள்லயே சொல்லிருக்கு, 365 முறை சொல்லியிருக்கிறாங்க, பயப்படாதே பயப்படாதேன்னு. அதே போல பைபிள்ல உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளை காக்குறதுக்காக ஏசப்பா தேவதூதர்களுக்கு கட்டிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, இனி எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாத, சரியா? ஆமா, ஏசப்பா என் கூட இருக்கிறப்ப நான் ஏன் பயப்படணும்? அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தானே கொடுத்துருக்கிறாரு. ஏசப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்.